பேச்சே இல்ல, வெறும் வீச்சு தான் அப்படின்ற மாதிரி விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வேற லெவல்ல ஓடியில் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சகோ வாய் இருக்கிறவன் வாயில பதில் சொல்லுவான், ஆனா வால் பிடிச்சவன் எதுக்கு வாய் யூஸ் பண்றான், வால்லே சும்மா சதக் சதக் சதக்னு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ரோஹித் சர்மா போன ஓடி ஆஸ்திரேலியாவில் ஒரு 100 பதிவு பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. விராட் கோலி 100 இஸ் லோடிங் அடுத்த சீரீஸ்லன்றது. நீங்க பாத்தீங்கன்னா கடைசி 2 ஓடி எடுத்தீங்கன்னா 2 100s அது யாருக்கிட்டே வந்திருக்குன்னா இந்தியாவோட பெஸ்ட் டேலண்ட்ஸ் சொல்லக்கூடிய ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. ஆஷா போக்லே விராட் கோலியை பார்த்து நாசுக்கா ஒரு கேள்வி கேட்டார், மீண்டும் உங்களை வேற ஃபார்மெட்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. விராட் கோலி நான் இல்ல இந்த ஒரே ஃபார்மெட்லயே நான் ஆடிட்டு இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் மாதிரி பதில் சொன்னார். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதாங்க ரோஹித் அண்ட் விராட் நான் நிறைய முறை பதிவுகளை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா ஆடுங்க, இனிமே மீதி இருக்கிற வாட் எவர் காலகட்டம் ஹாப்பியா ஆடிட்டு போயிடுவேன். நேற்று இன்னொரு சாதனையை படிச்சிருக்காரு விராட் கோலி. காலையில் எழுந்தோன்னே இன்னைக்கு என்னப்பா ஏதோ ரன் அடிச்சா அதை ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கான்னு கேட்குற மாதிரி எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிருக்காரு. நேற்று என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா 50 செகண்ட் ODI செஞ்சுரி. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபார்மேட்ல அதிக செஞ்சுரிகளை பதிவு செய்து யாருன்னா விராட் கோலி. இதுக்கு முன்னாடி யாருன்னா சச்சின் 51 டெஸ்ட் செஞ்சுரிஸ் அப்படின்ற போது அதையும் தாண்டி போயிட்டாரு நம்ம கிங் கோலி. நண்பா ஏன் பங்குக்கு நான் தான் பணம் வானமா அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா கோதால டவால் வச்சார். அவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் என்ன கிரியேட் பண்ணிருக்காருன்னா 352 சிக்ஸர்ஸ். முன்னாடி யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஷாஹித் அஃப்ரிடி 351 சிக்ஸர் இருந்தார். அப்படியே கொஞ்சம் ஒதுங்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஜம்ப்லிங் அடிச்சு இப்போ ஹையஸ்ட் சிக்ஸர்ஸ் இன் ODI ஹிஸ்டரி யார் அடிச்சிருக்காங்க பார்த்தா நமது ரோஹித் சர்மா. நீங்க நிறைய பேர் இந்த ODI வேர்ல்ட் கப் இவங்க 2 பேர் ஆடுவாங்களா ரோஹித் சர்மா விராட் கோலி அப்படின்னு கேட்டா அந்த தரப்பு என்ன பதில் சொல்றாங்கன்னா அந்த தரப்பு யாருன்னு உங்களுக்கே தெரியும். இல்ல அவங்க ரோஹித் சர்மா வேர்ல்ட் கப் போது 40 இருப்பாரு, விராட் கோலி 39 இருப்பாரு அப்படின்றதால அவங்க பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எத்தனையோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு ஒரு பதில் தரப்படுகிறது. சரி அது ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் நீங்க டீம்ல இருக்கணும், வேர்ல்ட் கப் ஆடணுன்றதுல எல்லாமே ஓகே. பட் ஒரு தரப்பு பக்கம் நீங்க கேட்கும்போது இவர் ஆடுவார் வேர்ல்ட் கப்னு கேட்டீங்கன்னா இவர் யங்ஸ்டருங்க, கண்டிப்பா ஆடுறது மட்டும் இல்ல அவர் தான் கேப்டன், அவரும் யங்ஸ்டர், அவரு கண்டிப்பா ஆடுவார் எப்படின்னா பதில் சொல்றீங்க. அப்ப ஒரு தரப்புக்கு நீங்க வயது அளவுகோலா வைக்கிறீங்க, இன்னொரு ரோஹித் விராட் மாதிரி லெஜண்ட்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸா அளவுகோலா வைக்கிறீங்க அப்படின்ற போது இது நியாயம் இல்ல சார். எல்லாருக்குமே பர்ஃபார்மன்ஸ் தான் அளவுகளா வைங்க, அதுதான் நியாயமான ஒரு விஷயம். நீங்க அப்படி வச்சீங்கன்னா டாப்ல இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. கண்ணா இனிமேதான் பார்க்க போற இந்த கோலியோட ஆட்டத்தை அப்படின்னு தலைவர் ஒரு டைலாக் சொல்றாரு. ஆனா இனிமேதான் பார்க்க போற இந்த கோலியோட ஆட்டத்தைன்ற மாதிரி கிங் கோலி வேற லெவல் பேட்டிங் ஆடி இருக்காரு. ரோஹித்தும் அட்டகாசமா ஆடுறாரு. இந்த காம்பினேஷன் ரோகோ அப்படின்னு கமெண்ட்ரியில எல்லாம் பேசுறாங்க. ரோகோனா இங்கில என்னன்னா ஸ்டாப்னு அர்த்தம். ஆனா எங்க இவங்களெல்லாம் நிறுத்தவே முடியாது, காற்றுக்கு என்ன வேலி. ஸ்பெஷல் டேலண்ட்டை ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணும். ஆனால் இந்த 2 பேர் இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்ப நல்ல விஷயம். இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணாதவங்க கூட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க.